அப்படியெல்லாம் இல்ல. கர்த்தர்கிட்ட நீங்க வந்தீங்க உங்க வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீயுடைய இருதயம் எப்படி இருந்துன்னா, அவள் ஒரு பாவ உணர்வை கொண்டிருந்தா, அதை மாற்றினார் இயேசு கிறிஸ்து. அந்த இடத்துல அவள் மூலமா வெளியே போய் அவ சொல்றா, இதோ இந்த மேசியா வந்திருக்கிறாரு, இவர் தான் வரக்கூடிய மேசியா, இவர் தான் கிறிஸ்துன்னு எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லும்படியாய் அவளை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. நாளிலே பாவி என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த சமாரியா பெண்ணை கர்த்தர் சந்தித்து அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. இந்த நாளிலே எத்தனையோ வாழ்க்கையில அடிபட்டு மேல வர்றதுக்கு முன்பாக எத்தனையோ இடங்களுக்குள்ளாக நெருக்கப்பட்ட பெண்களாய் இருக்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் அந்த வாய்ப்புகளை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர்களை அவர் தள்ளுவதே கிடையாது. அவர்களுக்கு ஜீவத்தன். இவளிடத்துல என்ன இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா தாகம் இருந்தது. அல்லேலூயா. அந்த தாகம் அவளை கிறிஸ்துவினிடத்து கொண்டு வந்து சேர்ந்தது. அப்போ இன்றைக்கு மூன்றாவதாக நமக்கு தேவையானது என்னன்னா தாகம் தேவை. கிறிஸ்துவுடைய தாகம் உங்களுக்கு வேணும். இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுனா எனக்கு அங்க போகணும், இங்க போகணும், அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு. 1 மணி நேரம் போனாலும் ஜெபிக்க முடியல, நீ கிறிஸ்துவனே கிடையாது. நீ கிறிஸ்துவனே கிடையாது. வேலைக்கு போறேன்னா உனக்கு அந்த வேலைக்கு போறதுக்கான தெம்பை யாரு கொடுத்தாங்க? அவர்தான் தராங்க. கைகளில பலன் யாரு கொடுத்தாங்க? உன் வீட்டுல அத்தனை பணம் இருக்குது, அத்தனை காசுக்கு சொந்த வீட்டுல இருக்கிற இன்னொரு காரியங்கள் எல்லாமே பண்ற. 1 மணி நேரம் நீ ஆண்டவருக்காக ஜெபிக்கல அப்படின்னா அந்த வாழ்க்கையில கர்த்தர் எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும்? எதுவுமே பண்ண மாட்டேன், ஆண்டவர் தேடுனா எனக்கு நல்லது நடக்கும். எப்படி நடக்கும்? அல்லேலூயா. தேவன் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று கஷ்டமான தோட்டத்துல தன்னோட சீஷர்களை பார்த்து ஏன் அவருக்கு ஜெபிக்க முடியாதா? அவர் பெரிய தேவன் இல்லைங்களா? தேவனுடைய ஒரே பேரான இப்படின்னு சொல்றதுக்குள்ள பல தூதர்கள் அவரை வந்து பாதுகாக்க முடியும், காப்பாற்ற முடியும். அப்படிப்பட்டவர் சொன்னாரு 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதா? ஆனா இன்னைக்கு இதெல்லாம் கேட்டுட்டு வீட்டுக்கு போனேன்னு தூங்குறதுக்கு தான் வருதுங்க. உட்காந்து நான் தூங்குவேன். நல்லா வேலை எடுத்தா அப்படியே தூக்கம் வந்துருது. உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிச்சு அப்படியே தூக்கம் வந்துருது. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தூக்கமே வராது. ரீல்ஸ பார்த்துக்கிட்டு போனை பேசிக்கிட்டு எல்லாம். ஆனா கர்த்தர்கிட்ட வரணும்னா மட்டும் எல்லா காரியமும் உங்களுக்கு வந்துரும். அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க விட்டொழித்து தாகம் உள்ளவர்களாய் மாற கர்த்தர் இந்த நாளிலே அழைக்கிறார். அல்லேலூயா. தாகம் உள்ளவன்மை தண்ணீரையும் வறண்ட நிலத்துங்கிற ஆறுகளையும் பாய செய்கிற கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் சந்ததி மேலே ஆவியையும் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தை ஊற்றி அவர் பழுகி பெருக செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். மூன்றாவதாக நீங்கள் தாகம் உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் இந்த நாளிலே உங்களை அபிஷேகிக்க போகிறார்.